பட் டெவால் பிரேவிஸ் உள்ள வரனால அவர் பவுலிங் போட மாட்டார். ஐ மீன் அவர் ஒரு பியூர் பேட்டர். பார்ட் டைமாக நீங்கள் வேணால் பவுலிங் போட வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகே ரைட், உங்கள் நெட்ஸில் பண்ணிக்கோங்க. பட் இங்கே மேட்ச்சில் போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அவரை வச்சு நீங்கள் எது அந்த அந்த வாய்ப்பெல்லாம் எடுக்கவே முடியாது. ஸோ உங்களால் என்ன பண்ண முடியும் இந்த இடத்துல அப்படின்னா, சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் நம்ம யோசிக்க வேண்டிய மேட்ரு, ஒரு பவுலர் உள்ளே வரணும். ஜேமி ஓவர்டர்னா அந்த 2 ஓவர்ஸை சரி பண்ணுறதுக்கு யார் வர முடியும்? ஏற்கனவே உங்களுக்கு வெளியே போகிறதுக்கு ஒருத்தர் லிஸ்ட்டில் ரெடியாக வச்சுருக்கீங்க, தள்ளு 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 தள்ளுன்னு. அது யார்? ராகுல் திரிபாதி. அப்போ திரிபாத்தியை வெளியே அனுப்பிட்டு அவருக்கு பதிலாகத்தான் ஒரு பவுலர் உள்ளே கொண்டு வரணும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, போன மேட்ச்சில் உங்களுக்கு ஜேமி ஓவர்டனை சேர்த்து பேட்டிங் டெப்த் 8 வரைக்கும் இருந்துச்சு. இன்னைக்கு ஜேமி ஓவர்டன், ராகுல் திரிபாதி 2 பேரை வெளியே தள்ளிட்டு டெவால்ட் பிரேவிஸ் உள்ளே கொண்டு வந்து ஒரு பவுலரை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் பேட்டிங் டெப்த் 1 குறையும். ஸோ நம்பர் 7ஓட உங்கள் பேட்டிங் முடிஞ்சுது. தோனி ஜடேஜாவோட முடிஞ்சது உங்கள் பேட்டிங். ஸோ இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண சிஎஸ்கே தயாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழி கிடையாது. நீங்கள் 7 பேர் அடிக்காத 8வது ஒருத்தர் அடிச்சிட போகிறாரான்ற கேள்வி நான் கேட்க மாட்டேன். பட் இப்போதைய நிலைமைக்கு வேறு வழி இல்லை. இந்த டாப் 7 தான் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். காம்பினேஷன் செட் ஆகலைங்கும் போது கண்டிப்பாக நமக்கு ஒரு 2 ஓவர் போடக்கூடிய 6th பவுலர் வேணும். உங்களுக்கு 6th பவுலர் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அங்கே இது தேவைப்படாது. ஸோ இதுதான் ஃபைனல் டெசிஷன்.